தமிழ்நாடு கவர்மெண்ட் யார் வந்தாலும் சரி இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறீங்க, எத்தனையோ ஸ்கீம் கொடுக்குறீங்க. இன்றைக்கி கேஸ் கட்டுப்பாடு மாதிரி நாளைக்கு கரண்ட்டும் பிரச்சனை வரும். கேஸுனா கூட பரவாயில்ல, கரண்ட்டுக்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் கொடுக்குற இலவசத்தில் வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு 3 HP ஆகிற மாதிரி சோலார் பேனல் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா கரண்ட்டும் நம்மளுக்கு மிச்சம் ஆகும், நீங்கள் கொடுக்குறது யூஸும் ஆகும். சரிங்களா? ஃப்யூச்சரில் ஸ்கீம் கொடுக்குறது நம்மளுக்கு நாளைக்கு எது காலி ஆகுமோ, எது சேவிங் ஆகுமோ அப்படி கொடுங்க. வீடு கொடுக்குறீங்க, வீடு இருக்கிறவங்க தான் இன்றைக்கி வீடு மேலே வீடு கட்டின்னு தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வீட்டுக்கு வீட்டு கரண்ட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் சோலார் பேனல்லாம் ஃப்ரீயாகவோ இல்லை 1 HP 2 HP 1 HP மினிமம் நீங்கள் ஒரு 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 லைட்டு ஒரு ஃபேனுக்கு ஆகிற அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி பண்ணி கொடுத்தீங்கன்னாவே அதுவே தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ கரண்ட் மிச்சம் ஆகும். நான் சொல்கிறது ஒரு மினிமம் இது கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 1000 ரூபா போடுறது, வேறு தள்ளுபடி பண்ணிடுறது, விவசாயம் தள்ளுபடி பண்ணிடுறது, நகை தள்ளுபடி பண்ணிடுறது, இதெல்லாம் ஒரு இது. ஆனால் நான் சொல்கிறது இது சேவிங்ஸ். காலம் ஃபுல்லாக நம்மளை கரண்ட்டு மீறும். இது இந்த கட்சிக்கு தான் அந்த கட்சிக்கு தான் இல்லை. நான் இது பொதுவான ஒரு கருத்து சொல்கிறேன். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதெல்லாம் ஸ்டெப்பே எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு.